ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் ஏர் சீஃப் மார்ஷல் AMCA ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்த விமானத்தோட செயல்திறன் என்ன, இந்திய படையில் எப்போது 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இணையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், எகிப்து நாடு இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன ஆயுதம், எகிப்து நாடு வாங்க உள்ள ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியாவின் ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்திய விமானப்படை பிலிமினரி சர்வீசஸ் குவாலிட்டேட்டிவ் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை DRDO நிறுவனத்திடம் ஏற்கனவே சப்மிட் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய விமானப்படை AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல என்னென்ன ஃபீச்சர்கள் இருக்கணும், அந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி இருக்கணும், AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தாங்கள் என்னென்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை குறிப்பிட்டு இந்த ரிப்போர்ட்டை DRDO நிறுவனத்திடம் ஒப்படைச்சாங்க. DRDO நிறுவனம் இந்திய விமானப்படை சப்மிட் செய்த ரிப்போர்ட்டை ஸ்டடி செஞ்சுட்டு AMCA போர் விமானத்தோட காம்ப்ரிஹென்சிவ் டிசைன் ஸ்டடிய இந்திய விமானப்படைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்திய விமானப்படை DRDO நிறுவனம் அனுப்பிய காம்ப்ரிஹென்சிவ் டிசைன் ஸ்டடியை அப்ரூவ் செஞ்சிருக்காங்க. இதனால AMCA போர் விமானத்தோட டிசைன் ஸ்டேஜ் அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டதா ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் AMCA ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நிதி ஒதுக்கியவுடன் AMCA போர் விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டை DRDO தொடங்குவாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில கலந்து கொண்ட AMCA ப்ராஜெக்ட் டைரக்டர் AK கோஷ் அவர்கள் இன்னும் 3 வருடங்களுக்குள் AMCA போர் விமானத்தோட ரோல் அவுட் நடக்க உள்ளதாகவும், விமானத்தோட ரோல் அவுட் நடந்ததிலிருந்து 1.5 வருடங்களுக்குள் விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது AMCA போர் விமானத்தோட ரோல் அவுட் 2025 இருந்து 26வது வருடத்துக்குள் நடைபெறும் என்றும், விமானத்தோட முதல் பறத்தல் 2027வது வருடம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. DRDO AMCA போர் விமானத்தோட 5 புரோட்டோடைப்புகளை உருவாக்க போறாங்க. இந்த புரோட்டோடைப்புகளை உருவாக்குறதுக்கு 15,000 கோடி ரூபாய் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடிய விரைவில் அப்ரூவ் செய்ய போறாங்க. DRDO உருவாக்க உள்ள ஒரு AMCA புரோட்டோடைப் விமானத்தோட விலை 900 கோடி ரூபாய். ஆனா இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட் முடிக்கப்பட்டு அதிக அளவுல AMCA போர் விமானத்தை தயாரிக்கும் பொழுது விமானத்தோட விலை குறையும். AMCA போர் விமானம் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்படுறதுனால உலகில் உள்ள மற்ற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை விட 50 முதல் 60% விலை குறைவா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. DRDO ஜூலை 13, 2022 AMCA போர் விமானத்திற்காக தயாரிக்கப்படும் முக்கியமான பாகங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் டைட்டானியம் பல்க் ஹெட் போன்ற பாகங்களை DRDO ஏற்கனவே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. AMCA ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான முழு நிதியை கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒதுக்கியவுடன் இந்த ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வேகமா உருவாக்குவதற்கு இந்த ப்ராஜெக்ட்டை SPV அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த ப்ராஜெக்ட்டை கேரி அவுட் செய்ய போறாங்க. AMCA ப்ராஜெக்ட்டோட மேஜர் ஸ்டேக் தனியார் நிறுவனங்கள் தான் செய்ய போறாங்க. இதனால விமானத்தோட விலை குறைவதுடன் விமான ப்ராஜெக்டையும் வேகமா முடிக்க முடியும் அப்படின்னு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு முந்தைய காலத்துல அரசு நிறுவனங்கள் மட்டுமே விமான தயாரிப்பு ப்ராஜெக்டுகள்ல ஈடுபட்டதனால தான் விமானத்தை வேகமா டெவலப் செய்ய முடியல. தற்போது இந்தியாவின் தனியார் நிறுவனங்களும் AMCA ப்ராஜெக்ட்ல ஈடுபடுறதுனால அதிவேகமா இந்தியாவால 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முடியும். இந்த SPV திட்டத்தின் கீழ்
AMCA விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட், விமானத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன், AMCA போர் விமானம் இந்திய படையில் இணைக்கப்பட்ட பிறகு விமானத்தை மெயின்டைன் செய்வதற்கு தேவைப்படும் ஸ்பேர் பார்ட்ஸ் போன்றவற்றை இந்த SPV திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்வாங்க. இதனால இந்திய தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கான சப்ளை செயினை உருவாக்க முடியும். இந்திய விமானப்படை 7 ஸ்குவாட்ரான் AMCA போர் விமானங்களை இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. இதுல முதல் 2 ஸ்குவாட்ரான் AMCA MK1 போர் விமானத்தையும் மீதமுள்ள 5 ஸ்குவாட்ரன்கள் AMCA MK2 போர் விமானத்தையும் இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. AMCA MK1 போர் விமானத்துல அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட GE F414 INS-6 டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால 97.9 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா AMCA போர் விமானம் சூப்பர் க்ரூஸ் செய்யணும்னா இந்த த்ரஸ்ட் பத்தாது. சூப்பர் க்ரூஸ் அப்படின்னா சூப்பர்சானிக் வேகத்துல ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் தொடர்ந்து பறப்பதுதான் சூப்பர் க்ரூஸ். 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ல இந்த சூப்பர் க்ரூஸ் ஃபீச்சர் மிகவும் ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாம AMCA MK1 போர் விமானத்துல வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எஜெக்டர் சீட்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA MK1 போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் பல சிஸ்டங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் விமானத்துல 70% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இந்தியாவின் DRDO நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனமும் இணைந்து AMCA MK2 போர் விமானத்திற்கு தேவையான அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. இந்த இன்ஜினால ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் 120 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் செய்ய முடியும். இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் முடிந்தவுடன் AMCA MK2 விமானத்துல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இன்ஜின்கள் இணைக்கப்படும். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இன்ஜினை கொண்டு AMCA MK2 போர் விமானங்கள்னால ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் சூப்பர் க்ரூஸ் செய்ய முடியும். AMCA MK2 போர் விமானத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் பல தொழில்நுட்பங்களை இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லேசர் வெப்பன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்கள், காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் போன்ற பல 6th ஜெனரேஷன் தொழில்நுட்பங்கள் AMCA MK2 போர் விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. AMCA MK2 போர் விமானத்தினால அதிகபட்சமா மாக் 2.15 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட அதிகபட்ச தாக்குதல் தூரம் 1620 கிலோமீட்டர். AMCA MK2 போர் விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படின்னா விமானத்தோட வெளிப்புறத்துல ஆயுதங்களை எடுத்து செல்லாமல் AMCA விமானத்தோட உள்புறத்துல மிசைல்ஸ், கிளைட் பாம், லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை சேமிக்க முடியும். இதனால AMCA விமானத்தோட ஸ்டெல்த் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். AMCA போர் விமானத்தினால அதிகபட்சமா 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல அஸ்த்ரா MK1 இருந்து அஸ்த்ரா MK3 வெர்ஷன் வரைக்கும் உள்ள ஏர் டு ஏர் மிசைல்கள், பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட உத்தம் AESA ரடாரும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. AMCA போர் விமானம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல எகிப்து நாட்டு ஊடகங்கள் ஈஜிப்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஆயுத தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவின் DRDO நிறுவனத்துடன் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் கூடிய விரைவில் ஈஜிப்ட் இந்தியாவிடமிருந்து பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களை அதிக அளவில் வாங்க இருப்பதா செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஜிப்ட் நாடு பிரளய் மிசைலோட தொழில்நுட்பத்தை இந்தியாவிடமிருந்து வாங்கி அதிக அளவில் உள்நாட்டிலே பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களை தயாரிப்பதற்கும் முயற்சி செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா இந்த பிரளய் டாக்டிக்கல் மிசைல் ப்ராஜெக்ட 2015 வருடம் தொடங்கினாங்க. இந்த பிரளய் மிசைல்களை கொண்டு சீனாவின் படையணிக்கு எதிராக ஒரு ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பிரளய் டாக்டிக்கல் மிசைல் ஒரு கேனஸ்டர் மிசைல். அதாவது இந்த மிசைலை தயாரித்து வெடிபொருளை நிரப்பி பல வருடங்கள் சேமித்து வைக்க முடியும். இந்த மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை
மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்களை DRDO நிறுவனம் இந்திய ராணுவத்திற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்காங்க. 2022 வருடம் இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஈஜிப்ட் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஸ்ட்ராட்டஜிக் பைலேட்டரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை ஈஜிப்ட் நாட்டுடன் இந்தியா கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனால இந்திய ஆயுதங்களை ஈஜிப்ட் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். சமீப காலமா இந்தியா மற்றும் ஈஜிப்ட் நாட்டிற்கு இடையிலான உறவு மிகவும் வலிமையா இருக்கு. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல ரிசர்ச் சென்டர் இம்ரெட் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த மிசைல் 5 டன் எடை கொண்டது. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 370 முதல் 700 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்ல MARV அப்படிங்கிற மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைலை அவ்வளவு எளிதா தாக்கி அழிக்க முடியாது. இந்த மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்பும். இதனால இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால மாக் 1ல இருந்து மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் than 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல 8x8 BEML டாடா டிரான்ஸ்போர்ட் எரட்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா எடுத்து செல்ல முடியும். சமீபத்துல கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 120 பிரளய் மிசைல்களை இந்திய ராணுவத்திற்கு வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த 120 பிரளய் மிசைல்களும் இந்திய சீன எல்லையில நிலைநிறுத்தப்பட உள்ளது. பிரளய் மிசைல ஈஜிப்ட் நாடு வாங்கினாங்கன்னா பல வளைகுடா நாடுகளும் இந்த மிசைல வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.